விழான்றீங்க, ஒருத்தர் உங்க கௌரவம் காணா ஒன்னியும் காணா, சும்மா ஏதாவது ஏமாத்திட்டு கிடக்கு இந்த மக்கள் அநியாயமா. ஏன் அந்த மேடையில ஒரு பழங்குடி பெண்ணை கூட ஒரு சாலை போட்டானே நம்மள குறைச்சா கூட. பழங்குடியின கௌரவ விழாவா? அவர்களுக்கான கௌரவத்தையும் காணோம், ஒன்னையும் காணோம். நினைச்சாலே வயிறு எரியுது. பழங்குடியின மக்களே தரையில் அமர்ந்திருக்கும் போது யாரை ஏமாற்ற இந்த விழா என கூட்டத்தில் இருந்த ஒருவர் சரமாரியான கேள்விகளை அள்ளி வீச விழாவில் அனல் பறந்தது. பழங்குடி கௌரவ விழான்றீங்க, ஒருத்தர் கூட அங்க கௌரவம் காணா ஒன்னியும் காணா. ஒரு 10 சேர்ல யாரும் ஒரு பழங்குடி மக்கள் உட்கார்ந்து சொல்லுங்க, என்ன கையை காட்டுறீங்க? சும்மா ஏதாவது ஏமாத்திட்டு கிடக்கு இந்த மக்கள் அநியாயமா. ஜார்க்கண்ட் மாநிலம் குந்தியில் பழங்குடியினர் கௌரவ தின விழா கொண்டாட்டத்தை பிரதமர் மோடி காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அந்த விழா புதுச்சேரி கம்பன் கலை அரங்கில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. புதுவை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், தலைமை செயலர் ராஜீவ் வர்மா, மாவட்ட ஆட்சியர் வல்லவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழா நடைபெற்ற கலையரங்கில் சுமார் 300 பேர் அமரக்கூடிய அளவிலேயே நாற்காலிகள் போடப்பட்டிருந்த நிலையில் அதில் அரசு உயரதிகாரிகள் மற்றும் மாற்று சமூகத்தினர் அமர்ந்து கொண்டதால் பழங்குடியின மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் கை குழந்தைகளை மடியில் போட்டபடி தரையில் அமர்ந்திருந்தனர். அப்போது ஆத்திரமடைந்த பழங்குடி விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் என்பவர் மேடையில் ஒரு பழங்குடியினர் கூட இல்லை, ஒரு பழங்குடி பெண்ணை அழைத்து சால்வை அணிவித்து கௌரவித்தால் என்ன குறைந்துவிடும் என பொங்கி எழுந்தார். ஒரு பழங்குடி மக்களால அந்த மேடையில உட்கார வச்சா என்ன? இல்ல அந்த 10 சேருகிற அந்த 10 சேர்ல முள்ள உட்கார வச்சா என்ன? ஏன் அந்த மேடையில ஒரு பழங்குடி பெண்ணை கூட ஒரு சாலை போட்டானே நம்மள குறைச்சா கூட. மேடையில பேச சொல்லுங்க, ஒரு நீங்க உண்மையா சொல்ற ஒரே ஒரு பழங்குடி பெண்ணை பேச வச்சிருக்கலாம். ஜார்க்கண்டில் 24 கோடி ரூபாய்க்கு தொடங்கப்பட்டுள்ள திட்டத்திற்கும் இங்கே உள்ள பழங்குடியின மக்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த நிகழ்ச்சிக்கு 3 லட்சம் செலவு செய்த அதிகாரிகள் 3 பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கலாம் என விளாசிய ஏகாம்பரம், இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஒருபோதும் குறையாது. ஒரே ஒரு ஏகாம்பரம் தான் கேள்வி எழுப்புகிறேன், என்னை போன்று இன்னும் பல ஏகாம்பரங்கள் கேள்வி எழுப்பினால் உங்களால் பதில் சொல்ல முடியாது என ஆவேசம் காட்டினார். 3 லட்சம் ரூபாய் செலவு இந்த நிகழ்ச்சிக்கு. இந்த 3 லட்சத்துல 4 வீடு கட்டி கொடுத்துருக்கலாம். பிஎம் பேசுவோம் எல்லாருக்கும் புரிஞ்சிடும். அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்துல 24 கோடியை திட்டத்தை அறிவிக்க போறாரு. அதுக்கு பழங்குடி இங்க இருக்கிற பழங்குடி மக்கள் என்ன சம்பந்தம் சொல்லுங்க. அப்போது சமாதானப்படுத்த வந்த மாவட்ட ஆட்சியர் வல்லவனை நோக்கி, கலெக்டர் ஆவதற்கு முன்னால் பழங்குடியின மக்களின் குறைகளை கேட்ட நீங்க கலெக்டர் ஆன பிறகு பழங்குடியின மக்களை வந்து பாத்தீங்களா என பதில் சொல்ல விடாமல் வாயை அடைத்தார். நீங்க கலெக்டர் ஆன முன்னாடி எத்தனை தடவை பழங்குடி மக்கள் வந்தீங்க சார்? கலெக்டர் ஆன பிறகு பழங்குடி மக்கள் வந்துட்டீங்க சார். ஏகாம்பரத்தின் இந்த சரவெடி பேச்சை தொடர்ந்து நாற்காலிகள் கொண்டு வரப்பட்டு அத்தனை பேரும் சேர்களில் அமர வைக்கப்பட்டனர். அனைவரும் அமர்வதற்கு போதுமான இடமிருந்தும் நாற்காலிகள் குறைந்த அளவில் போடப்பட்டதற்கு காரணம் என்ன என கேள்வி எழுப்பும் பலரும், அப்படி என்றால் ஏகாம்பரம் சொல்வது போன்று உண்மையிலேயே ஏற்றத்தாழ்வு காட்டப்பட்டதா என வருத்தெடுத்து வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, பழங்குடியின மக்களுக்கு பாகுபாடு காட்டவில்லை எனவும் அவர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் எனவும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதி அளித்தார். ஏதோ பாகுபாடு பார்க்கிற மாதிரி தயவு செய்து யாரும் எண்ணிட வேண்டாம். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியே, அவங்களுக்கு கௌரவம் கொடுக்கறதா நிகழ்ச்சியே. ஆக இது தவறா முன்னிறுத்தப்பட்டு விடக்கூடாது. கூட்டம் அதிகமா இருந்தோன்னா சேர் போட சொல்லியிருப்பாங்க, தவறா அப்படி முன்னிறுத்தக்கூடாது என அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி என்பதை நான் உங்க எல்லாருக்குமே சொல்லிக் கொள்கிறேன். இந்த நிலையில் விழாவில் போதிய இருக்கை அமைத்து தராததற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில் விழாவை ஏற்பாடு செய்த சம்பந்தப்பட்ட துறை தலைவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.